வேதம் சொல்லுகிறது, என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஸோ நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர். ஆண்டவரே அந்த உணர்வை நமக்கு தருவார். ஆனால் அந்த ஆறுதலுக்கு இடம் கொடுக்க வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கடமை. வேதம் சொல்கிறது, யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பை தன்னுடைய சகோதரர் எல்லாரும் கொண்டு ஒரு அங்கியை அவனுக்கு முன்னாடி கொடுத்து, இது உம்முடைய குமாரனுடைய அங்கி தானா பாரும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம், என்னுடைய குமாரனை ஒரு துஷ்ட மிருகம் இந்த மாதிரி அடித்து கொண்டுருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அழுறார், என் மகனே, உனக்கு பதிலாக நான் போயிருக்கலாமே, எப்படி இந்த பிள்ளை இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கப்படுறார். ஏன் அப்படின்னா, தனக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் யோசேப்பின் மேலே அவருக்கு ரொம்ப கரிசனை இருந்துச்சு. அவனை நேசித்து அவனுக்காக நல்ல கொடுத்து கூட படுக்க வச்சு, பொதுவாக ஆண்டவரை குறித்து நிறைய யோசேப்பிட்ட யாக்கோபு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது தன்னுடைய மகன் இறந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டுட்டார். இப்போ எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆறுதல் சொல்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரி அவன் மட்டும்தான் உங்களுக்கு பிள்ளையா, நாங்களும் உங்களுக்கு பிள்ளை தானே, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், இனி இறந்து போன ஒரு மனுஷனுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் அவனிடத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி தைரியப்படுங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு. உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல அவன் என்ன பண்ணலைன்னா, ஆறுதலுக்கு இடம் கொடாமல் இல்லை, உங்கள் ஆறுதல் எல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, உங்கள் ஆறுதல் எல்லாம் எனக்கு வேண்டாம், அவன் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் அவனை ரொம்ப வருத்தப்படுத்திட்டீங்க, அவனை ரொம்ப பொறாமையாக பார்த்தீங்க. அப்போது எத்தனையோ பேர் யாக்கோபை தேற்றுகிறார்கள். இல்லை, மரணம்ன்றது ஒன்று எல்லாருக்குமே நடக்கிறது தான், உங்களுக்கு மட்டும் பிள்ளை இறந்து போகல, நிறைய பேருடைய பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மனுஷனுடைய ஜீவனை யாராலையும் கட்டுப்படுத்தி கையில் வச்சுக்க முடியாது. எத்தனை நாள் தான் நினச்சிட்ருப்பீங்க, எத்தனை மாதங்கள் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, கொஞ்சம் நீங்கள் ரெடி ஆகுங்க, சரி அடுத்து உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அடுத்து நிறைய பிள்ளைகள் இருக்கிறது, என்னென்னமோ அவனை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த ஆறுதலுக்கு இடம் கொடுக்கவே இல்லையாம். அந்த ஆறுதலுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய துக்கத்தோடே நான் கல்லறைக்குள்ளே போவேன், என்னுடைய துக்கத்தோடையே நான் என்னை அடக்கம் பண்ணுங்க, எனக்கு இந்த துக்கத்தை எடுத்துட்டு என்னை சந்தோஷப்படுத்தி நீ அடக்கம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் என் பிள்ளையை ரொம்ப நேசித்தேன், அந்த பிள்ளை என் கூட இல்லை, நான் சாகும்போது கூட என்னுடைய சரீரம் துக்கத்தோடு தான் போகும் அப்படின்னு சொல்லி அந்த ஆறுதலுக்கு இடமே கொடுக்கல. அது ஒரு பெரிய விஷயமா அவன் யாரையுமே என்னை இழந்ததாயா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான். அதற்கு பிறகு அவனுடைய ஊழியங்கள், அவருடைய நடத்தை, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாமே அப்படியே டல் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் தேற்றப்படும் போது, நாம் ஆறுதல் அடைகிறதுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும்போது, சந்தோஷப்படுகிறதுக்கு சிலதை கொடுக்கும்போது உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதற்கு ஒத்துக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லி அந்த ஆறுதலுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், அந்த சந்தோஷத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், அந்த வெற்றிக்கு இடம் கொடுக்கணும். சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய தோல்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று நடந்துச்சா அவ்வளோதான், அது அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு அவங்க நினச்சிட்றாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய, இனி ஒன்றுமே பண்ண முடியாது, இனி எதுவுமே செய்ய முடியாது, என்னை விட்டுருங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆனால் உண்மையாய் நீங்கள் தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன தோல்வி வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், ஆண்டவர் உங்களையும் என்னையும் தப்புவிக்கிறதற்காய் கொடுக்கிற அந்த ஹோல்டை, அந்த கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கொடுக்கிற அந்த உதவியை உடனே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் உண்டு. தாவீதுக்கும் பிள்ளை இறந்து போனார், ரொம்ப நேசித்த பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைக்காக ஒரு ராஜான்னு கூட பாராமல், அந்த பிள்ளைக்காக 7 நாட்கள் எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் இல்லாமல், தன்னுடைய ராஜாங்கத்தை எதையுமே கவனிக்காமல் போய் ஒரு ரூமுக்குள்ளே பூட்டிட்டு அழுது உபவாசம் இருந்து, என்ன மன்னிச்சிருங்க, என்ன தண்டிச்சிருங்க, இந்த குழந்தைக்கு உயிர் கொடுங்க, இந்த குழந்தைக்கு மறுஜீவன் கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் தாவீது ரொம்ப கேட்குறார். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவருடைய ஜெபம் கேட்கப்படலை. அவருடைய ஜெபம் கேட்கப்படாமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. அந்த குழந்தை இறந்து போன உடனேயே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சரி, இவர்கிட்ட எப்படி நம்ம பேசுவோம், குழந்தை உயிரோடு இருக்கும்போதே இவ்வளோ வருத்தப்பட்டார், எப்படி இவரை சாவ சொல்லுவோம் அப்படின்னு வருத்தப்படும் போது, இவனாக கெஸ் பண்ணி, ஓகே பிள்ளை செத்துருச்சு, அதனால தான் இவங்க இப்படி இருக்காங்கன்னு ஒரு முடிவுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறான், இல்லை குழந்தை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இறந்து போயிடுச்சா அப்படி, ஆமாம் இறந்து போயிடுச்சு. உடனே அடுத்த நிமிஷத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே
உடனே அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு குளிச்சு சாப்பாடு கேட்டு துணியை சேஞ்ச் பண்ணி அவ்வளோதான் போயிட்டான். நேராக போய் தன்னுடைய ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்த உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? குழந்தை உயிரோட இருக்கும்போது வந்து அந்த குழந்தைக்காக உபவாசம் பண்ணி அழுதிங்க. ஆனால் இப்போ அந்த குழந்தை இறந்து போயிருச்சு. நீங்கள் இப்போ வந்து உட்காந்து சாப்பாடு கேட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு உங்களுடைய டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் இனி குழந்தை இடத்திற்கு போவேன் இல்லாமல் அது இடத்துக்கு என்ன பண்ணாது, திரும்பி வராது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, அதான் பின்னானவைகளை மறந்து அதையே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கல, அவ்வளோதான் எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்லலை. சில ஆண்டவருடைய இந்த ஜபத்தில் யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் சிலருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க ஒன்னையே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த யாக்கோபு மாதிரி தான், இல்லை என்னை வந்து துக்கத்தோடையே நீங்கள் வந்து என்னை இறக்கிடுவீங்க, நான் துக்கத்தோடையே நான் செத்துருவேன், எனக்கு இனி ஆறுதலே இல்லை, எனக்கு நீ சந்தோஷமே இல்லை, எனக்கு நீ எழுச்சியே இல்லை, எனக்கு நீ வெற்றியே இல்லை, எனக்கு நீ வாழ்க்கையே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள பொதுவாக வந்து இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கூட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. பாருங்க, ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல அப்படின்னா அவர் வந்து அவருடைய டியூட்டியே என்ன அப்படின்னு சொன்னால், நடந்து போய் ஒவ்வொரு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய சைன் பண்ண பெரிய ஆட்கள் இடத்துல போய் பேட்டி எடுக்கிறது தான் அவருடைய வேலை. அப்போ ஒரு நாள் அவர் பேட்டி எடுக்க போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய விபத்துக்குள்ள மாட்டி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய 2 கால்களையும் அவர் இழந்து விடுகிறார். 2 காலும் அவருக்கு போச்சு. உடனே அவருடைய அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எப்போ உங்களுக்கு 2 காலும் போச்சு, இனி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, பட் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இத்தனை நாள் எங்களுடைய இந்த கம்பெனி இத்தனை நாள் இது முன்னாடி வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப காரணமாக இருந்ததுனால உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு தந்துடுறோம், நீங்கள் இதை பேங்கில் போட்டு நீங்கள் வந்து இதை பணத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு வாழ்ந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சார் எனக்கு கால் மட்டும்தான் சார் போச்சு, எனக்கு கால் மட்டும்தான் போச்சு, எனக்கு வேற எல்லாமே நார்மலாக தான் இருக்கிறேன், எனக்கு அந்த மூளையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, என்னால் கண்டிப்பாக பேட்டி எடுக்க முடியும், எனக்கு ஒன்றும் பண்ணுங்க, எனக்கு வந்து ஒரு தள்ளு வண்டி மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருங்க, நான் என்னுடைய கார்ல இருந்து இறங்கி போய் அப்படியே தள்ளு வண்டியில் போய் அவங்களுக்கு வந்து என்ன இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணனோ அந்த ஒர்க்கை நான் 2 காலும் இருந்து பண்ணினேன், இப்போ 2 கால் இல்லாமல் நான் பண்ணுறேன் சார். அப்போ அவங்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சாமா. இன்னைக்கு வரைக்கும் அந்த நியூஸ் ரீடர் ஆஃபீஸில் வந்து தன்னுடைய 2 கால்களும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த வேலையை அந்த மனுஷன் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு கிருபையை நம்ம கேட்கணும். என்ன கிருபை அப்படின்னு சொன்னால், சில நேரங்களிலே நமக்கு வந்து சோதனைகள், சில நேரங்களிலே வந்து யாராலும் எடுக்க முடியாத சில சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவரை அனுப்பும்போது சில நேரத்தில் அதிலிருந்து நம்ம சந்தோஷப்படுவதற்கு, அதிலிருந்து காப்பாற்றப்படுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தரும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சரி அதையே இனி ஃபாலோ பண்ணிட்டு நான் இல்லாமல் நான் அடுத்த முயற்சி, சரி அந்த விதத்தில் தான் தோற்று போயிட்டோம், அந்த விதத்தில் தான் விழுந்துட்டோம், அந்த விதம் தான் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, அதை நான் கற்பனை பண்ணினேன், அதை யோசித்தேன், அதை திங்க் பண்ணினேன், அதில் ஒரு பெரிய பிளானை போட்டேன், ஆனால் எதுவுமே நடக்காமல் போச்சு. ஓகே, அதுக்காக என்னுடைய ஓட்டத்தையோ என்னுடைய ஊழியத்தையோ நான் முடிக்க போகிறதில்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் முடிக்க போகிறதில்ல, அடுத்து ஒரு காரியத்தை நான் செஞ்சு நான் சந்தோஷப்பட போகிறேன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் நம்புகிறேன், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய மெச்சூர்டான ஒரு அனுபவம். இந்த அனுபவம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமானது. என்ன அப்படின்னு சொன்னா, நினைச்சு வருத்தப்படுறதுனாலயோ, நினைச்சு நம்மளே நம்ம குத்திக்கிறதுனாலயோ, நினைச்சு நம்ம சோர்ந்து போகிறதுனாலயோ எந்த விதமான காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது. ஒரு தகப்பனார் வந்து மரித்து போகிறார். அவர் மரித்து போகிறதற்கு முன்பாக பல விஷயம் என்னுடைய பிள்ளையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பிள்ளைக்கு அந்த தகப்பனார் மேலே ஒரு பயங்கரமான மன வருத்தம். ஏன் அப்படின்னா, தன்னுடைய சின்ன வயதிலே தன்னையும் தன்னுடைய தம்பியையும் வந்து தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, தன்னுடைய தம்பியையும் தன்னையும் விட்டுட்டு அவர் போய் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த அம்மா இந்த பிள்ளைகளை கூட வச்சுக்க முடியாதுன்னு சொல்லினால அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை வந்து அவர் பார்க்கவே போகல. ஆனால் அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். அவருடைய கட்டின அந்த மனைவி அவருக்கு பிள்ளை பிறந்துச்சு. அவர் நல்ல குடும்பம் நடத்தினார். தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அநாத மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இதனால இந்த பொண்ணுக்கு வந்து தன்னுடைய தகப்பனார் மேலே பயங்கரமான கசப்பு. அதனால் இப்படி ஒரு தகப்பனா எங்களை இப்படி அநாத இல்லத்தில் கொண்டு போயிட்டு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தாருன்னு சொல்லிட்டு சாகிற வரையும் அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் அவர் வந்து தன்னுடைய மரணம் அடைகிற காலத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து எப்படியாவது தன்னுடைய பிள்ளையை பார்த்து கடைசியாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர் நினச்சாரு.
பல விஷயங்களில் பல விதத்திலே என் மக்கள்கிட்ட சொல்லி என் பொண்ணை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து காமிங்கன்னு சொன்னார். இந்த பொண்ணு வந்து நான் அவரை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் வர மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ முடிவு எடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த அவர் மரணம் அடைகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணும்போது என்ன அப்படின்னு சொன்னால், நீ ஒப்புரவாகுங்க, அவங்க துரோகமே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதனால தான் நீ இருக்கீங்க, ஒப்புரவாங்கன்னு பிரசங்கம் பண்ணுறேன். இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஓகே ஆண்டவர் என்கிட்ட தான் பேசினார், கண்டிப்பாக நான் என் தகப்பனார் நான் மன்னிக்கணும், நான் ஒப்புரவாகணும்னு நினச்சி பிளான் பண்ணி இந்த வாரத்தில் போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது திரும்பியும் மனசுக்கு ஒரு போகலாமா வேண்டாமா எதுக்கு அந்த வந்துட்டு இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டார். ஸோ மிகப்பெரிய ஒரு தோல்வி. அப்படின்னா ஆண்டவர் பேசிட்டாரு, தன்னுடைய தகப்பனாரும் கூப்பிட்டாரு, எதையுமே நம்மளால பண்ண முடியல, நம்முடைய தகப்பனாரை நம்ம மன்னிக்கவே இல்லை, அவர் கடைசியாக என்ன சொல்ல வந்தாருன்னு நம்ம வந்து கேட்கவே முடியல அப்படின்ற ஒரு மனசை ரொம்ப பாதிக்கப்பட்டு என்னிடத்துல வந்தாங்க. பாச இந்த மாதிரி ஆண்டவர் என் கூட பேசினார், நான் சொல்றதை கேட்கல, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் சொன்னேன், சரி நடந்துருச்சு, கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் உங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். மனுஷனுடைய மன்னிப்பு அல்ல, தேவன் உங்களை மன்னிச்சாருன்னா மனுஷனுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைச்சிரும். இனி ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இறந்து போகல அப்படின்னு சொன்னால் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம உண்டு பண்ணலாம். அவர் மரித்து போய்விட்டார், இனி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, சரி விட்டுருங்க, இதோட விட்டுருங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், அவர் பண்ணதும் தப்பு தான், ஏன்னா அவர் இவ்வளோ வருத்தப்படுத்திட்டார் உங்களை, விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அதையே திரும்ப திரும்ப நினச்சி மனசில் ஃபீல் பண்ணி சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்துக்குள்ளே போய் தூங்க முடியாமல், நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு குற்றம் செஞ்சேன், எங்கள் அப்பாவை இப்படியே பார்க்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தை கூட கவனிக்க முடியாமல், தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இப்போ வளர்த்த முடியாமல் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறத நான் பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இப்போ யார் இதுக்கு தப்பு பண்ணா? இது யாருடைய குற்றம்? இது என்ன நடந்துருச்சு? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாக்கோபை போல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஆறுதலுக்கு அவன் இடம் கொடுக்கலையாமா, தேற்றுறதற்கு அவன் இடம் கொடுக்கலையாமா. சில சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா இடம் கொடுக்கணும். மன்னிப்பு அப்படின்னு ஒருத்தங்க வர்றாங்கன்னா அதற்கு நம்ம இடம் கொடுத்து தான் ஆகணும். சில விஷயங்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம விடும்போது, ஒருவேளை உங்களுடைய கோபத்தின் நிமித்தமாய், உங்களுடைய மன வருத்தத்தின் நிமித்தமாய் நான் அதெல்லாம் ஆயத்தமாக இல்லைன்னு நீங்கள் விடலாம். ஆனால் அது திரும்ப ஒருவேளை கிடைக்காமலே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களில் பாருங்க, கணவனார் செய்த தவறை உணர்ந்து மனைவியிடத்தில் வந்து இந்த மாதிரி என்னை ஒரு டைம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு மன்னிப்பு கேட்க வரும்போது, இல்லை அதெல்லாம் இப்போ பேசாதீங்க அப்படின்னு துரத்தி விட்டவங்க, கணவனார் அந்த மாதிரி பண்ணின நிறைய குடும்பம் வந்து கடைசியில் அது ஒழுங்காக ஆகவே முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டவங்க எத்தனையோ பேர். அதனால சில நேரங்களிலே ஆறுதலையும் சமாதானத்தையும் அடுத்த ஒரு வழியையும் கொடுக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். கொடுக்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் கொடுக்கிற அந்த சூழ்நிலையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு நேராக நம்ம நகர்ந்தோமையானால் கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்திருக்கிற லட்சியத்தை, நீங்கள் நினைத்திருக்கிற உயர்வுகளை அடையக்கூடிய பலனை கர்த்தரே உங்களுக்கு தருவார் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ இன்னைக்கு ஒரு கேரக்டர் நான் வந்து பல நாட்களாக இதை வந்து சர்ச்சில் கூட சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படின்னா சவுல் மாதிரி வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் இடமே கொடுக்காம இருக்காதீங்க. தாவீது வந்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஐயா நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன், என்ன உங்களுக்கு விரோதமா பண்ணேன், ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, நம்ம பேசலாம். நீங்க எனக்கு என் மேல நான் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கிறேன்னா, ஆனா சவுல் என்ன பண்ணலன்னா எந்த வாய்ப்புமே கொடுக்கல. அவனுடைய மனசுக்குள்ள தாவீதை குறித்த ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒன்று இருக்குது, அவ்வளவுதான், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எந்த இடமும் கொடுக்காம நாளுக்கு நாள் தாவீதை துரத்திட்டு இருக்கிறாரே தவிர அது என்ன பண்ணலாம், என்ன செய்யலான்றதுக்கு அதுக்கு வழியே கொடுக்கல. அப்படியே நான் அப்படிதான் பிடிச்சிட்டே தான் இருப்பேன், நான் பண்ணதான் ரைட்டு, நான் செய்யறதா சரி, என்னை இப்படி பண்ணலாம், என்னை எப்படி செஞ்சாங்க, அதை பிடிச்சிட்டு தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் ஒன்றுமே பண்ணாம தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்தவர் சவுல். ஸோ இந்த சத்தத்தை கேட்குற நீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபத்தை நீங்க ஏறிடுங்க. ஆண்டவரே எனக்கு ஈசாக்குனுடைய அபிஷேகத்தை தாருங்க, எனக்கு வந்து சவுலுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டாம். ஈசாக்குனுடைய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஒரு தேவனுடைய மனுஷன். என்ன அப்படின்னு சொன்னா, ஏசேக்கு வந்து அவருடைய தான், ஏசேக்கு வந்து அவருடைய அப்பாவுடைய தான். ஏசேக்கில் அவருடைய உழைப்பு இருக்குது, ஏசேக்கில் அவருடைய வேர்வை இருக்கிறது, ஏசேக்கில் அவருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், ஏசேக்கு அவருடைய அப்பாவுடைய பேர் அங்கு துறவில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே 100% அவருடைய தான். ஆனா இப்போ ஒரு கூட்டம் வந்து அவருக்கு எகென்ஸ்ட் பண்ணி அது எப்படி உன்னுடையதுன்னு சொல்லுவேன், உங்களோட சண்டை போடணுமா அப்படின்னு ஃபைட் பண்றாங்க. அவங்களோட சண்டை போட முடியாது. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, சரி அப்படியாப்பா, சரி ஏசேக்கு நீயே வச்சுக்கப்பா, உனக்கு தானே ஏசேக்கு நீ வச்சுக்கோ
அப்படின்ட்டு நேர சித்தனா போறாரு. சித்தனா போகும்போது அவங்க அங்கேயும் விடலை. என்ன சொல்ற, சித்தனா அவருடையது, அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது, சித்தனாவில் அவருடைய அப்பாவுடைய உழைப்பு இருக்குது, அவருடைய உழைப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா சித்தனாவை குறித்து ரொம்ப வாக்குவாதம் பண்றாங்க. ஆனா ஈசாக்கு என்ன சொல்றாங்க, அப்படியாப்பா சித்தனாவும் உன்னுடைய நான் சொல்றேன், சரி உன் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு இல்லை, நான் இதை பிடிச்சிட்டு இருக்க விரும்பல, சரி நீ சித்தனா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எங்க போறாருன்னா ரெகோபோத்துக்கு போறாரு. ஆனா வேதம் சொல்லுது 2 இடத்துல 3 இடத்துல துரத்துவாங்க, 4வது இடத்துல கர்த்தர் துரத்த விட மாட்டார். ஆண்டவர் ரெகோபோத்திலே அவனுக்கு அங்கே ஒரு இடம் உண்டாக்கி கர்த்தர் அந்த ரெகோபோத்திலே ஈசாக்கை பெருக பண்ணி மீண்டும் மீண்டும் எத்தனை துறவுகளை தோண்டினானோ அத்தனை துறவுகளையும் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்போ சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, எதுவுமே நமக்கு கடைசி வரைக்கும் நம்முடைய மனதிலே ஃபிக்ஸ் பண்றதை போல நம்மை அந்த லெவலுக்கு நேராய் நம்மளை கொண்டு போகாவிட்டாலும் ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்த, தட்டி கொடுக்க, அந்த சூழ்நிலையிலிருந்து அடுத்ததுக்கு உங்களை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் விரும்பும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் ஃபர்ஸ்ட் என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே என்னுடைய மனசுல அந்த இடத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் இடம் கொடுக்கணும், நான் இடம் கொடுக்கணும், சமாதானத்துக்கு நான் இடம் கொடுக்கணும், உயர்வுக்கு நான் இடம் கொடுக்கணும். என்னுடைய தாட்டை விட்டுட்டு அடுத்த தாட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அதை முழு மனதோட ஏற்றுக்கொள்றதுக்கு என்னுடைய மனசு இடம் கொடுக்கணும். இந்த இடம் கொடுக்கறது அப்படின்றது உண்மையிலே இதே போல ஒரு ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆமென். சிலருக்கு பாருங்க, அந்த சுத்தி பாருங்க பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு தெரியுமா? அந்த அந்த அவங்க விடாம பிடிச்சி வச்சிருக்கிறாங்கல்ல ஒன்று, அதுல இருந்து அவங்களால வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பவே முடியாது. இது நடந்தே ஆகணும். இதற்காக 30 years 30 வருஷமா ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு. நீங்கள் காத்திருப்பது தவறுன்னு நான் சொல்லலை. காத்திருக்கிறது வேறு, விசுவாசத்தோடு காத்திருக்கிறது வேறு. ஆனா ஒன்றை பிடிச்சிட்டு இது நடக்கலைன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை, இது நடக்கலைன்னா நான் சந்தோஷமா இருக்க முடியாது, இது நடக்கலைன்னா நான் சாப்பிட மாட்டேன், இது நடக்கலைன்னா என் உடம்பு மெலிஞ்சிரும், இது நடக்கலைன்னா இந்த உலகத்துல உயிர் வாழ்றதா நான் வேஸ்ட் அப்படின்னு ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கிறத கண்டிப்பாக ஒரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய காத்திருப்பு, சொல்லுங்க, உங்களுடைய காத்திருப்பு, உங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் உங்களை பாதிப்புக்குள்ளாக்கிடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய காத்திருப்புனால நீங்க சாப்பிடாம இருந்துடக்கூடாது, உங்களுடைய விசுவாசத்தினால நீங்க சாப்பிடாம இருந்துடக்கூடாது. நான் ஒண்ணுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ஒண்ணுக்காக விசுவாசிக்கிறேன், நான் ஒண்ணு கிடைக்கும்னு நம்பி இருக்கிறேன். ஓகே, அதுக்காக நான் ஜெபம் பண்றேன், எப்போ என் மனசுல அது இருக்குது. ஆனா அதனால இப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை நான் என்ன பண்ணல, இழக்கல. இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை நான் இழக்கல. என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுக்காக நான் காத்திருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆனா நான் இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மிகப்பெரிய அழகு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை? நான் உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய திருச்சபைக்காக இந்த இடத்தை வாங்குவதற்காக நம்ம பிரயாசப்பட்டோம். இது ஒரு வருஷத்தினுடைய பிரயாசம் அல்ல. ஸோ 2005 ஊழியம் ஆரம்பிச்சாச்சு. 2006 2006வது வருஷத்திலிருந்து திருச்சபையினுடைய சொந்த இடத்திற்காக ஜெபம் நடக்குது. 2006 2006ல் 2005 வச்சுங்க, 2005ல் ஜெபம் பண்ண ஜெபம் 2020வது வருஷம் தான் நடக்குது. நல்லா கவனிச்சுங்க. ஆனால் காத்திருந்து ஜெபம் பண்ணி எதிர்பார்த்து இங்கே பிளானை மாற்றி அங்கே பிளானை மாற்றி இதுக்குள்ள இந்த இடத்தை குறித்து எத்தனையோ ப்ராசஸ் போயிருச்சு. அதுக்காக உபவாசம், 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், நானே சர்ச்சுக்குள்ளே இருந்து இந்த வாசலை விட்டு வெளியவே போக மாட்டேன் அப்படின்னு 21 நாள் இங்கேயே ஒரு 3 டைம் தங்கி அந்த மாதிரிலாம் பொருத்தனை அப்படின்னு சொன்னால் இடம் வாங்குவதற்காக எடுத்த முயற்சி அவ்வளவு கொஞ்சம் அல்ல. அது ஒரு பெரிய ப்ராசஸ். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தினுடைய ஒரு ஜாயின்னு வைங்களேன். 15 வருஷம் அதுக்கு பின்னாடியே நம்ம நடந்திருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். கர்த்தர் இடம் கொடுப்பார்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு, கர்த்தர் இடம் கொடுப்பான்றதுக்காக ஜெபம் இருந்துச்சு. ஆனா இந்த இடம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஊழியத்தை ஸ்லோவா பண்ணலாம், ஊழியம் பண்ண வேண்டாம். இடமே இல்லாம என்னத்த பெரிய ஊழியம் பண்றது, இடமே இல்லாம அப்புறம் ஊழியம் செஞ்சு என்ன பண்றது. ஒரு நாள் கூட என்னுடைய மனதுல இடம் திருச்சபைக்கு கிடைக்காததுனால நம்முடைய ஊழியத்தை ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணவோ குறைக்கவோ செய்யவே இல்லை.
ஊழியம் நல்லா நடந்துச்சு, ஊழியத்தை நல்லா தான் போயிட்டு இருந்தோம், ஜபம் எல்லாம் ஓகே, எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு பக்கத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு லட்சியம், ஒரு ஜபம், ஒரு விசுவாசம், ஒரு காரியத்திற்காக. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, உங்க யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பேசுறாரு. இப்போ உங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு காரியத்திற்காக நீங்க நம்புறீங்க, ஒரு காரியத்துக்காக நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஒரு காரியத்திற்காக உபவாசம் இருக்கிறீங்க, அந்த காரியம் வேணும்னு நீங்க காத்திருக்கிறீங்க. ஆனா அந்த காரியம் மட்டும்தான் உங்க மனசுல அப்படியே உங்களை சாப்பிட விடாம, தூங்க விடாம, உங்க மனசை அது ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நீங்க நார்மலான ஆண்டவருடைய பிள்ளைகளா அல்ல. நீங்க காத்திருக்கிற காரியம், நீங்க ஜெபிக்கிற காரியம், நீங்க விசுவாசிக்கிற காரியம் உங்களை ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு, நீங்க செய்ய வேண்டிய அந்த கடமையை விட்டு உங்களை ஒரு நாளும் வழி தவற பண்ணவே கூடாது. பாருங்க, சிலர் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபம் பண்ணுவார்கள். ரொம்ப வருத்தம் தான். அதுக்காக தான் நம்ம 7 நாட்கள் அவர்களுக்காக கண்ணீரோட நம்ம ஜெபம் வச்சிருக்கிறோம். ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதது எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய கஷ்டம், அந்த பாதை எவ்வளோ கடினமான பாதை அப்படின்றது அந்த சூழ்நிலைக்குள்ளாக போய்கொண்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ரொம்ப வருத்தப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, பாஸ்டர், என்னுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, நான் போனேன், எனக்கு குழந்தை இல்லை. அப்போ ஒரு அம்மா குழந்தை பிறந்திருந்தாங்க, எனக்கு அந்த குழந்தைய தூக்கலான்னு ஆசையாக இருந்துச்சு. நான் குழந்தைய கொடுங்களேன் அப்படின்னு வாங்கினேன். வாங்கிட்டு நான் இந்த பக்கம் கையில் வச்சு அந்த குழந்தைய கொஞ்சத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க டபார்னு என் கையில் அந்த குழந்தைய பிடிங்கிட்டாங்க. என்னன்னு கேட்டால், உனக்கு பிள்ளைதாட்சி இல்லை, உன் கையில் குழந்தை கொடுத்தா அந்த குழந்தை ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு என் கையில் அந்த குழந்தைய பிடிங்கிட்டாங்க அப்படின்னு அப்படியே ரொம்ப ஏங்கி அழுதாங்க. என்னால் அதை தாங்கவே முடியல. சரி, இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி குணத்துலலாம் மனுஷங்க இருக்கிறாங்களா அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு அன்னைக்கு தீர்மானம் எடுத்த, ஆண்டவரே, எனக்குன்னு நீங்கள் ஒரு குழந்தைய கொடுப்பீர்களே, ஆனால் நான் எந்தெந்த அம்மாங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, அப்போ நான் பாஸ்டர் அம்மாட்ட குழந்தை பிறந்தவொன்னா தான் சொன்னேன், நீ யாரெல்லாம் குழந்தை இல்லாதவங்களை பார்க்குறியோ அவங்க கையில் வாலண்டியராக இந்த குழந்தைய கொண்டு போய் விட்டு அவங்களுக்காக என்ன ஜெபம் பண்ணணும்னா, இப்போ இந்த குழந்தைய கையில் வச்சிருக்கிறாங்க, இவங்க வயிற்றுலேருந்தே ஒரு குழந்தைய பெற்று இவங்க கையில் வச்சுக்கணும், நான் ஜெபம் பண்ணுறேன், அப்படி நீ ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னு நான் பாசம் சொல்லி, நாங்கள் கிட்டத்தட்ட 100கணக்கான பேருக்கு அப்படி வாலண்டியராக குழந்தை இல்லாதவங்கள பார்த்து கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு ப்ராசஸ். ஆனால் இப்போது குழந்தைக்காக எதிர்பார்த்துருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் இருக்கிறோம், சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு ப்ராசஸுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேற எல்லா ப்ராசஸையும் குழி தோண்டி மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட சந்தோஷம் இல்லாமல் இந்த ஒன்றில் மட்டும் டிஸ்டர்ப் ஆகிற நிறைய பேரை நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் எது மட்டும்தான் வேணான்றாருன்னா, நீ இந்த ஆறுதலுக்கு இடம் கொடாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருவார், குழந்தைகளையே ஆண்டவர் தருவார், அது கத்தரால ஆகும். உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவார், உங்கள் ஜபத்தை கனம் பண்ணுவார். ஆனால் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா, இது ஒன்று கிடைச்சாதான் எனக்கு வீடு கட்டுவேன், ஒன்று கிடைச்சாதான் நான் வேலைக்கு போவேன், இந்த ஒன்று கிடைச்சாதான் நான் நல்லா சாப்பிடுவேன், இந்த ஒன்று கிடைச்சாதான் நான் நல்லா துணி உடுப்பேன், இந்த ஒன்று கிடைச்சாதான் நான் எல்லா இடத்துலையும் சமமாக நான் பேசுவேன், இது ஒன்று கிடைச்சாதான் நான் வீட்டை விட்டு வெளியே நான் வருவேன், இது ஒன்று என் வாழ்க்கையில் நடந்தாதான் நான் சந்தோஷப்படுவேன். இப்படின்னு இந்த ஒன்றை நீங்கள் பிடித்து கொண்டே இருந்து மற்ற சந்தோஷத்தை இழப்பதை ஆண்டவர் ஒரு காலத்திலும் என்ன பண்ணல? சொல்லுங்க சத்தமா. இப்போ நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு ஆறுதலுக்கு இடம் கொடாமல், ஆறுதலுக்கு இடம் கொடாமல். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சில சூழ்நிலைகள், சில எதிர்பார்ப்புகள், சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காத போது நம்ம எதில் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னால், அதற்காக மற்ற சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் நாம் வெறுத்து அது எனக்கு வேண்டான்னு நினைக்காதபடி எனக்கு கொடுத்ததிலே மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய பலனை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதுக்காக ஜெபிக்கிறதுக்கு விரும்புகிறீர்கள்? எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இது ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாருங்க ஆண்டவரே, எனக்கு தாருங்க ஆண்டவரே. நான் எதற்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆறுதலுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். ஹல்லேலூயா. ஒரு பையனை நேசிச்சாச்சு, ரொம்ப விரும்பியாச்சு. ஆனால் இப்போ திடீர்னு சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாகி ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே இணைக்கப்பட்டாச்சு.
இன்னொரு திருமணம், இன்னொரு மகனோட அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோட முழு பலத்தோட அந்த திருமணம் ரொம்ப முடிஞ்சிருச்சு. சரி, அந்த பையனும் அப்படி செட்டில் ஆயாச்சு. இப்போ இந்த குடும்பத்தில் இணைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு, கல்யாணம் ஆனதற்கு பிற்பாடு, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம், இல்லை எனக்கு என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷனோட தான் வாழணும்னு தான் நினைக்கிறேன், அங்கே தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு திருமணம் ஆயாச்சு, முடிஞ்சாச்சு, இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் அந்த ஆறுதலுக்கு இடம் கொடுக்காம அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா, இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்பு? யார் மேல தப்பு? இது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று என்னுடைய கையை விட்டு போயிருச்சு, ஒன்று ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எனக்கு கிடைக்கல. சரி, ஓகே, அவ்வளவுதான், ஃபைன், முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு, அடுத்து ஒரு வெற்றியை ஆண்டவர் தந்துட்டாரு. இதை நான் நினைச்சது மாதிரி உருவாக்கி, நான் நினைச்சது மாதிரி பக்குவப்படுத்தி, இதில் சந்தோஷமாய் நான் வாழுவேன்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்கள் தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவு. நான் நம்புறேன், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையாய் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? ஆமேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவரே. ஆறுதலுக்கு இடம் கொடுக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாரும். மைண்டில் ஆனால் யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியுது. உங்களை ஆண்டவரை ஆறுதல் படுத்துக்கிறதற்கு பல காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொண்டு வரலாம். இது உனக்கு இருக்குல்ல, இது உனக்கு இருக்குல்ல, இது உனக்கு இருக்குல்ல, இதில் நீ சந்தோஷப்படும் மகளே, இதில் நீ சந்தோஷப்படும் மகனே, இதில் நீ வெற்றி அடைய மகனே, இது இல்லைனாலும் உனக்கு நான் இதை தந்திருக்கேன்ல. இப்படியா ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறதுக்கு ஆயிரக்கணக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தியும், உங்களுடைய மனது அந்த ஒன்றே ஒன்றை சார்ந்து, அந்த ஒன்றே ஒன்றை பிடித்து, இல்லை இதுதான் அப்படின்னு இருக்குமானால், இன்று நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இல்லை, எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறதுல ஆறுதல் அடையக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு நீர் தருவீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? இந்த மெச்சூர்டு மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், உண்மையிலே சொல்றீங்க, இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு சோகன்ற ஒன்று இருக்கவே இருக்காது. இது கொஞ்சம் கடினமான பாதை தான், இது அவ்வளவு லகுவான பாதை அல்ல. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவர் நமக்குள்ள அந்த சந்தோஷத்தை ஊற்றும் போது, அவர் அந்த மகிமை நமக்குள்ள ஊற்றும் போது, வனாந்தரங்கள் வயலியாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. கைகளை மேல அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமாய் பாடி ஹல்லேலூயா. சேர் உம்மலாகாதக்கா ஒன்றும் இல்லை, உம்மலாகாதக்கா ஒன்றும் இல்லை, உம்மலாகாதக்கா ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மா. இப்ப சொல்லுவோம், ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாமா. விசுவாசத்தோடு பாடி இயேசுவே எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு
காரியம் சொல்லுவோம் விசுவாசத்தோடு. ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலா. ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலா. இப்ப சொல்லுவோம் ஆகும், எல்லாமாகும் உம்மாலே தான். எல்லாமாகும் சேர் ஆகும், எல்லாமாகும். திரும்ப திரும்ப கைகளை மேல தட்டி ஆகும். அவர் வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர். ஒரு விசை கூட ஆகும், ஆகும், எல்லாமாகும் உம்மாலே தான். எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவன் நீரே ஐயா, நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே ஐயா, நீரே. வறண்ட நீரூற்றாய் மாற்றுபவன் நீரே ஐயா, நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. இப்ப கைகளை மேல மலாகாத காரியம், மலாகாத காரியம். பாட பாட அந்த மகிமை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே. எல்லாருடைய கைகளை மேல தட்டி ஆகும், எல்லாமா சொல்லுவோம். சரி, பாட பாட அந்த மகிமை. திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே ஆகும். நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஆகும், உங்களால ஆகும் ஆண்டவரே. எல்லாம் ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் சேர்ந்து நம்ம ஒரு ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் அதை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த யாக்கோபை போல அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் அப்படியே இறுக பிடிச்சிட்டு, என்னை யாரும் தேற்ற வேண்டாம், என்னை யாரும் ஆற்ற வேண்டாம், எனக்கு நீ வாழ்க்கையே இல்லை, எனக்கு நீ உயர்வே இல்லை, எனக்கு பிள்ளையே செத்து போனதுக்கு அப்புறம் எனக்கு நீ என்ன இருக்குது, என் பிள்ளையே காணாம போய் இப்படி போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குது, ஒண்ணுமே கிடையாது, எனக்கு நீ இனி நீ துக்கத்தோட நான் கல்லறைக்குள்ள போவேன் அப்படின்னு அதை மனசுல நினைச்சு எந்த ஆறுதலுக்கும் இடம் கொடாமல் இருந்த அந்த யாக்கோபு போல நாங்க இல்லாதபடிக்கு நீர் எங்களை தேற்றும் போது, நீர் எங்களை ஆற்றும் போது, நீர் எங்களை அடுத்த படியில் எங்களை கொண்டு போகும்போது ஆண்டவரே அதை முழு மனதோட ஏற்றுக்கொண்டு அதில் டிராவல் பண்ணி இதில் எங்களுக்கு கிடைக்காத சந்தோஷத்தை, இதில் நாங்கள் இழந்த அந்த வெற்றியை அதில் பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு கிருபதாரோன்னு கேளுங்க. கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை வெற்றி அடைய செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவு கண்டிப்பாக அவசியம், இந்த ஞானம் கண்டிப்பாக அவசியம். இந்த ஞானம் இந்த அறிவு உங்களுக்குள்ளே இராவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை வெற்றியாக உங்களால் வாழவே முடியாது. முதல்ல நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பெரிய மனரம்யம் நமக்கு வேணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு வேணும். 85 வருஷமோ 90 வருஷமோ நம்ம எத்தனை வருஷம் வாழ்கிறோமோ அத்தனை வருஷம் நம்ம சம்பாத்தியத்தை விட நம்ம சந்தோஷமாய் வாழ்கிறது அவசியமானது. நம்ம மகிழ்ச்சியாய் திருப்தியாய் இந்த உலக வாழ்க்கையை வாழணும். இந்த வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் அப்படி வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலர் பாஸ்டர் நீங்கள் சொல்லுகிறது 100% உண்மை, நான் உன்னை உறுதியாக பிடிச்சிருக்கிறேன், என்னால் அதை விட்டு வெளியே வரவே முடியல, எனக்கு அது நடந்தே ஆகணும், எனக்கு அது கிடைச்சே ஆகணும், என்னுடைய எங்கே திரும்பினாலும் அது எனக்கு முன்னாடி நிற்குது, அதனால எனக்கு சாப்பிட முடியல, அதனால எனக்கு தூங்க முடியல, அதனால நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன், என் சர்டிஃபிகேட் எல்லாம் பாருங்க பாஸ்டர் கொண்டு போய் பூட்டி வச்சிருக்கிறேன் நான், ஏன்னா இந்த காரியம் நடக்காததுனால எனக்கு வேற எதையுமே என்னால் சரி பண்ண முடியல, என்னால் சரி பண்ணவே முடியாது போல தெரியுது அப்படின்னு
யாரெல்லாம் கலங்கி போயிருக்கிறீர்களோ, நான் நம்புகிறேன் ஆண்டவர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கர்த்தர் கட்டளை இடுகிறார், ஒரு தேறுதலை கட்டளை இடுகிறார், கர்த்தர் ஒரு உந்துதலை கர்த்தர் கட்டளை இடுகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆனால் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மன பக்குவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து எத்தனை பேர் தெரியுமா, அவ்வளவு படிச்சுட்டு அந்த படித்த மொத்தத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் தூக்கி போட்டு பெட்டிக்குள்ளே பூட்டி வச்சுருக்கோம். எத்தனை பேர் தெரியுமா? ஏன் அப்படின்னு கேட்டால், நான் தான் இப்படி ஒரு பிளான் பண்ணால் அது நடக்கலைல்ல. அப்புறம் எப்படின்னா, ஒன்று சில தம்பிங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் என்னுடைய மனைவி வரமாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணுறது, நான் என்ன செய்வது, ஏன் வரல அப்படின்னு கேட்டால், இல்லை உனக்கு அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லைன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி வராத நினச்சி துக்கப்பட்டு திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி பிரச்சனை பண்ணி வேலைக்கு போகாமல் திருப்பி குடிச்சு தண்ணி சிகரெட் அடித்து இப்படியே நான் பாரு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், அவள் வராதனால தான், அந்த சமாதானம் இல்லாதனால தான். அப்போது நான் அந்த தம்பிங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவேன்னா, எப்பா நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனைவி திரும்பி சொல்லுங்கள் வரமாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ணுங்க, அந்த கான்சன்ட்ரேஷனை விடுங்க, அது உங்களுக்கு மனைவி ஆண்டவர் உங்களுக்கு நியமித்தது, கண்டிப்பாக திரும்பி உங்களிடத்துல வரும். ஆனால் நீங்கள் அவங்கள இல்லாததுனால நீங்கள் இப்படி பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் யோசித்து நீங்கள் ஒரு நல்ல சம்பாத்தியத்தில் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் ஊழியத்தில் ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நீங்கள் இந்த பக்கமாக நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாகாது கண்டிப்பாக உங்களை குறித்த நற்சாட்சி அந்த குடும்பத்துக்குள்ளே போகும். அவங்க எப்படி போனாங்களோ அப்படியே மரியாதையோடு திரும்பி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இதை விட்டுவிட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டா அப்போ நம்மை அழிச்சுக்கிறது மாதிரி இல்லை. அதனால இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் எல்லாரும் ஒரு முடிவோடு போகணும். நீர் என்னை ஆறுதல் படுத்தும் போது நான் என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். கேட்கல? சாப்பாடு பசிக்குது உங்களுக்கு, வாங்கி கொடுக்கும்போது சாப்பிட்டா தானே கொடுக்க முடியும், இல்லை ஒரு குத்தி உள்ள குத்தி தள்ள முடியுமா? சின்ன பிள்ளைகளாக இருந்தால் வானத்தை காமிச்சு பூமியை காமிச்சு டிவியை காமிச்சு வாயை திறந்து ஸ்பூனில் ஊட்டி விடலாம். அப்போது சில நேரத்தில் நமக்கு வயிறு பசிக்குது, நமக்கு இப்போ ஆகாரம் வேணும், ஒருத்தர் ஆகாரம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நான் எப்படி உங்கள் கையிலேருந்து வாங்கி சாப்பிடுவேன்? நான் எப்படி வாங்கி சாப்பிட முடியும்? அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. எனக்கு நான் நினச்சிருக்கிறேன் ஒரு பிரியாணி, அதுதான் எனக்கு வரணும், அது வர்ற வரைக்கும் நான் சாப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? நிறைய பேர் இன்னைக்கு அப்படி தான் இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிருக்கிறாங்க, இது வேணும் இது கிடைக்கணும் அப்படின்னு. அது தூரமாகுது. இப்போ இன்னொன்று தனக்கு முன்னாடி இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம அதான் நினச்சி இப்போதைக்கு சாப்பிட்ருவோம். ஆனால் பிரியாணி வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நமக்கு எந்த நேரத்தில் கற்றுக் கொடுக்கணுமோ அந்த நேரத்தில். ஆனால் இப்போவே நம்ம பசியோடு இருந்து நம்முடைய வயிறை கெடுத்து நம்ம அதற்காக காத்திருந்து நம்ம இழக்க வேண்டியது இல்லை. இப்போதைக்கு கர்த்தர் எதில் உங்களை ஆறுதல் படுத்துகிறாரோ இருக்கிறதை முழு பலத்தோடு நீங்கள் செய்யுங்கள். கண்டிப்பாக நீதி உள்ள நியாயாதிபதி உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீங்க? இது முக்கியமான ஜெப குறிப்பு. கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும், கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகத்தை நீங்கள் தரணும், எனக்கு நீங்கள் எப்பெல்லாம் என்ன தேற்றுகிறதற்கு சூழ்நிலைகளை அனுமதிக்கிறீர்களோ அதை கண்டுபிடித்து உடனே நான் என்ன ஆயிக்கணும். இது பேதைகளை சீக்கிரமாக மாற்றிடலாம், ஆனால் ரொம்ப ஞானிகளை தான் சீக்கிரமாக மாற்ற முடியாது. புரியுதில்ல? ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உருவாக்குறதுக்கும் அப்படிதான். நீங்கள் ரொம்ப ஞானிகளாக இருந்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு கஷ்டம், பேதைகளாக இருந்தீங்கன்னா ஈஸியாக உருவாக்கிடலாம். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றுமே தெரியாத ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஆறுதல் சொன்னால் உடனே கேட்டுட்டு சரி நான் மாறிடுறேன் அப்படின்வாங்க. ஆனால் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயங்கரமாக இருக்காங்க பாருங்கள், அவங்கள பார்த்தா சரி என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் செய்யலையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிருபை தரட்டும், எனக்கு ஒரு கிருபை தரட்டும், என் பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை தரட்டும். நீர் ஆறுதல் படுத்தும் போது நான் என்ன ஆகணும் அப்படின்னா, ஆறுதல் அடையக்கூடிய கிருபை எனக்கு
ஹல்லேலூயா. எல்லாருடைய கைகளை உயர்த்தி, ஒரு தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, என் வாழ்விலே. உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை தரட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை தரட்டும். என்ன கிருபை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, தேவகுமாரனே, நீர் என்னை தேற்றும் போது, நீர் என்னை ஆற்றும் போது, நான் நினைத்து கொண்டிருக்கிற அந்த பாதைக்கு எனக்கு நடக்காத அடுத்த பாதையை எனக்காக நீ வைத்திருக்கும் போது, இந்த பாதையிலே திருப்தி அடைந்து, இந்த பாதையிலே பலப்பட்டு, இந்த பாதையிலே சந்தோஷப்படக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நிச்சயமாய் நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய அன்பு தகப்பனார், அருமையான பாஸ்டர் ஒய் வெஸ்லி, காட்டுப்புறாவின் சத்தம் வெஸ்லி ஐயா வந்து ஒரு குட் பாஸ்டர், நல்ல ஒரு பாஸ்டர். அவர் எவாஞ்சலிஸ்ட் இல்லை, அவர் ஒரு பாஸ்டர். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த அரியலூர் அப்படின்ற அந்த பகுதி வந்து பாஸ்டர் அந்த சாட்சிகளை நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த அரியலூர் பகுதி அப்படின்றது ஒரு ரொம்ப ட்ரை, ரொம்ப சுவிசேஷத்திற்கு ரொம்ப பின்தங்கிய ஒரு ஸ்தலம் வந்து அரியலூர். அரியலூரில் பெரிய எழுப்புதல்கள் எதுவும் இல்லை. அங்கே இருக்கிற திருச்சபைகள் பெரிய திருச்சபைகளும் அல்ல. மிஷனரி ஊழியத்தை செய்கிறது போல தான் அரியலூர். அரியலூர் வந்து கொள்ளைகளுக்கு, கொலைகளுக்கு அதிகமாய் பேர் போன இடமா இருந்துச்சு. ரயில் கொள்ளை ஒன்று நடந்துச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது உங்களுக்கு சிலருக்கு பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி அந்த அரியலூரில் வந்து இவர்கள் வந்து சென்னையிலேருந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி அரியலூரில் அவர் ஒரு சர்ச்சு கிடைக்குது. சென்னை ரொம்ப குட்டியான ஒரு சர்ச்சு. அவங்க நடத்தின ஊழியம், அவங்க செய்த அந்த சர்ச்சில் நடத்தின ஆராதனைகள், அவர் வச்ச ப்ரேயர், இதெல்லாமே பாஸ்டர்மா சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி என்ன வேகமாக ஊழியம் செய்கிறோம், அந்த கிராமத்தில் அதுவும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், அப்படிப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியில் அவங்க பண்ணின அந்த ஊழியம் வந்து ரொம்ப அற்புதமான ஊழியம். அதன் நிமித்தமாய் நடந்த சாட்சிகள் வந்து ஏராளமான சாட்சிகள். அதான் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் தூங்கவே முடியாமல் இருந்த ஒரு வாலிப தம்பி அந்த சர்ச்சுக்குள்ளே வர்றாரு.
அவர் தூக்கமே இல்லாமல் ராத்திரி முழுக்க நிறைய சினிமாக்களை பார்த்து தூக்கமே இல்லாமல் அவர் என்ன கராத்தே மாஸ்டர். கராத்தே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தன்னுடைய கால்னால எட்டி உதச்சி இந்த இடத்துல அந்த நரம்பில் அடிபட்டு தூக்கம் அன்னையிலேருந்து கட்டாயி ரொம்ப பாதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பல ஆண்டுகளாக தூங்காமல் இருந்து ஒருத்தர் வந்து இந்த சர்ச்சில் ஒரு ஃபாதர் இருப்பார், அவரை போய் பார் அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் இந்த மாதிரி ஃபாதர் எனக்கு பல வருஷமாக நான் தூங்காமல் இருக்கிறேன், எனக்கு தூங்குறதுக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் வந்து எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று என் காதில் கேட்கிறது அப்படின்ற ஒரு பாட்டை வந்து எழுதி அந்த பாட்டை வந்து அவனுக்கு அந்த பையன் அவருக்கு கற்றுக் கொடுத்து இந்த பாட்டை மட்டும் நீ பாடிட்டே படுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் அந்த பாட்டை அப்படியே பாடிட்டு அந்த பெரிய ஜிம் மாஸ்டர் கராத்தே மாஸ்டர் அந்த பாட்டையே பாடிட்டு அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்கி பல வருடங்களுக்கு முன்னாடி தூங்காதவன் அன்னைக்கு தூங்கின உடனே ஆண்டவரை ரொம்ப உறுதியாக பிடிச்சி ரட்சிக்கப்பட்டு அவருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டராகவே மாறி அந்த மாதிரி நிறைய மிராக்கள் நிறைய அந்த ஊழியத்தில் அற்புதம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரியலூர் வெஸ்லி பாஸ்டரால் அந்த சர்ச்சு ஊழியத்தை வந்து அவரால் தொடரவே முடியல, சர்ச்சு ஊழியத்தை அவரால் செய்யவே முடியல. பலவிதமான போராட்டமாகி ரொம்ப நஷ்டமாகி அந்த ஊர்லேயே இருக்கிறதுலே ஒரு சில ஜனங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு பாஸ்டராக இருக்க வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு, ஏன்னா அந்த டைமில் வந்து வெஸ்லியாவுக்கு நிறைய கடன் இருந்திருக்குது. அப்போ நீங்கள் இவ்வளோ கடனோட இருக்கிறீங்க, நீங்கள் கடனோட இருந்துட்டு எங்களை எப்படி பிளஸ் பண்ணுவீங்க, நீங்கள் கடனோட இருந்துட்டு எங்களை ஆசீர்வச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது அப்படின்னு ஒரு சிலர் வந்து அவரை சொன்ன உடனே அந்த ஊழியத்தை வந்து தன்னுடைய அசிஸ்டன்டுடைய கையில் கொடுத்துட்டு அவர் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார். இப்போ வெளியே வந்தாச்சு, ரொம்ப பேஷனாக ரொம்ப சந்தோஷமாய் முழு பலத்தோடு செஞ்ச ஊழியம். அவருடைய ஊழியத்தை அதான் நான் சொன்னேன், அவ்வளோ இந்த ஃபேனை கொஞ்சம் கிளியர், இந்த அவ்வளவு பிரமிப்பாக இருக்கும் அந்த ஜனங்களுக்கு அவர்கள் செய்த அந்த ஊழியம் வந்து ரொம்ப அவ்வளோ. அப்போ அந்த ஊழியத்தை விட்டுட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆற்று ஓரமாக இருக்கிற இடத்துல போய் அங்கே போய் ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரோட நெருங்கிறது, வீட்டுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு டைம், 3 மாதத்துக்கு ஒரு டைம், இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு பெரிய தாடியெல்லாம் வளர்த்து அந்த மாதிரி ஆண்டவரோடைய ஒரு 1.5 வருஷம் வந்து ஆண்டவரோடய நடக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அவங்க அந்த மாதிரி ஜெபம் பண்ணி ஒரு 1.5 வருஷம் ஜெபம் பண்ண உடனே அப்போ அவர் அந்த மாதிரி ஜெபத்தில் இருக்கவே நிறைய சர்ச்சில் ஓப்பனிங் கிடைக்குது. நிறைய சர்ச்சில் சுவிசேஷகராய் வந்து ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்கு வாங்க பாஸ்டர் பேசுங்க, இப்படி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க போய் எந்தெந்த திருச்சபையிலெல்லாம் நிற்கிறாங்களோ அந்த திருச்சபையிலெல்லாம் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய அசைவு, ஒரு பெரிய ரட்சிப்பு நடக்கின உடனே பாஸ்டர்ஸ் நிறைய பேர் திருச்சபையில் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அரியலூர் வெஸ்லி பாஸ்டர் வந்து சர்ச் பாஸ்டர் கிடையாது, இன்றைக்கி யார் அப்படின்னு சொன்னால் இவாஞ்சலிஸ்ட். அதுவும் எப்படி இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் கடந்த இந்த மே மாதம் கடைசி இந்த ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15,000 கிலோமீட்டர் பக்கத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் மினிஸ்ட்ரிக்கு. ஆனால் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ட்ராவல். ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது 7,000-6,000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதுவும் இந்த 70 வயசில். ஆனால் எல்லா சாப்பாடும் அவருக்கு ஒத்துக்கும், எங்கே படுத்தாலும் தூங்கிடுவாங்க, எந்த தண்ணியும் அவருக்கு ஒத்துக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இவாஞ்சலிஸ்டாக அவங்க வந்து ஊழியம் செய்கிறார்கள். எங்கள் மாமா அப்படின்றதுக்காக சொல்லலை, நான் ஒரு தேவ மனுஷன்றதை சொல்கிறேன். அவருடைய எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன். அப்போது அவருடைய கற்பனை, அவருடைய தரிசனம், அவர் விதை போட்டது எல்லாம் பண்ணது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஐ ஆம் சர்ச் பாஸ்டர், நான் ஒரு சபை ஊழியர், நான் ஒரு சபையை கட்டணும், நான் ஒரு சபையை ஸ்தாபிக்கணும், இந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே கொண்டு போகணும், அப்படிப்பட்ட தரிசனத்தோடு ஆரம்பித்து அதில் இப்போ ஒரு மாற்று கருத்து வந்து ஜனங்களாலே தள்ளப்பட்டு அடுத்து ஆண்டவர் வந்து ஒரு வழி அவருக்கு திறக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு பாஸ்டர் வெஸ்லி அவங்க மனரம்யமாக அந்த பாதையில் ஓடி எத்தனையோ திருச்சபைகளை வளர்த்துவதற்கு ஆண்டவர் அவங்கள ஒரு விலையேற பெற்ற கருவியாய் பயன்படுத்துகிறார். அவர் மூலமாய் கர்த்தர் 100கணக்கான பாடல்களை கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஸோ அவர்கள் பாடின நிறைய பாடல்கள் வந்து தேவகுமாரா அப்படின்ற பாடல் வந்து பிரசித்தி பெற்ற பாடல். உம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அந்த பாடல்கள் வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை தேற்றின பாடல்கள். ஒவ்வொரு சர்ச்சுக்கு போகும்போதும் பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொரு பாடல்களை அவர்கள் எழுதுகிறார்கள். வெற்றியாய் அந்த ஊழியத்தை சந்தோஷமாய் செய்கிறார்கள். எல்லாமே அவர்களுக்கு ஒத்துக்குது. அப்போது நான் இதை வச்சு என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் வந்து ஒரு சபை ஊழியனாக தானே நான் ஆரம்பித்தேன், எனக்கு ஒரு சர்ச்சு தானே வேணும், நான் இந்த ஊழியத்தானே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண தெரியும் அப்படின்னு அவங்க யோசிக்கலை. அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு என்ன வாசல் திறந்திருக்கிறாரோ அந்த தரிசனத்தில் அந்த வாசலில் மனரம்யமாக இன்னைக்கு ஓடுறதுனால
அங்கே என்ன ஊழியம் செய்தார்களோ அதை விட பல மடங்கு இந்த ஊழியத்தில் செய்கிற அளவிற்கு ஆண்டவர் அவருக்கு தயவு பாராட்டினாரா இல்லையா? இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறவங்க, உங்கள் மனசு, உங்களுடைய செயல், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தோடையும் நீங்கள் ஓடி 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 இதுதான் 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 அப்படின்னு உங்கள் மனசில் பெரிய திட்டத்தை போட்டு பிளானை போட்டு அதற்காக முயற்சி எடுத்து அதற்காக உழைத்து, ஆனால் இன்று ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நடு பாதையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கலாம். அது எனக்கு கிடைக்காது, அது எனக்கு தூரமாகிறது, நான் நினச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, நான் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, நான் காத்திருந்தது நான் வீணாக போச்சு, இப்படியெல்லாம் உங்கள் மனசில் தோணி அவ்வளோதான், இனி எனக்கு ஆறுதலே இல்லை, இனி எனக்கு வெற்றியே இல்லை. நான் ஒரு யாக்கோபை போல உங்களுடைய மனது தடுமாறிக்கொண்டே இருக்கலாம். வந்து ஆறுதல் சொல்லுகிற அத்தனை பேரையும் நீங்கள் துரத்திட்டே இருக்கலாம். இந்த யாக்கோபு துரத்துறது போல போங்க, என்னை ஆறுதல் படுத்தாதீங்க, நான் துக்கத்தோடே என்னுடைய மரணத்துக்கு நான் திரும்புவேன், நான் பாதாளத்துக்கு போவேன், நான் என்னை அடக்கம் பண்ணுவீங்க அப்படின்னு உங்கள் மனசு ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்க யாராவது ஒருத்தருக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார், இல்லவே இல்லை, நான் நியமித்த பாதை எனக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் எனக்காக திறந்த பாதையில் சந்தோஷமாய் வெற்றியாய் மகிழ்ச்சியாய் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா முழு மனதோடு ரம்மியத்தோடு என்னுடைய அதில் நான் எவ்வளவு உழைப்பு போடுகிறேனோ, அங்கே எவ்வளவு நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேனோ, அங்கே எதெல்லாம் நான் செய்ய விரும்புகிறேனோ அத்தனையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பாதையில் நான் செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவர் இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் தருகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். கைகளை தட்டி ஒவ்வொருத்தரும், இது எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சன்னதிக்கு இந்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது தொடருவதாக ஆண்டவரே, தொடருவதாக ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் வேதத்தில் 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் 13ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோபாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த ஆபிரகாமுடைய நம்முடைய மூதாதையராகிய இந்த ஆபிரகாமுடைய ஒரு பெரிய கேரக்டர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, லோத்துவை இவர் தான் அழைச்சிட்டு வந்தாரு, லோத்துக்கு ஆடுகளை கொடுத்தது இவர் தான், அவரை டெவலப் பண்ணது இவர் தான், அத்தனை வேலைக்காரர்களும் இவரிடத்திலிருந்து போனது தான், எல்லாமே ஓகே. இப்போ 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது, 2 பேருக்கும் பிரச்சனை ஆகுது, அவங்களுடைய மந்தை மேய்ப்பருக்கும் இவருடைய மந்தை மேய்ப்பருக்கும். இப்போ ஆபிரகாம் என்ன முடிவு சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா இந்த தேசம் எல்லாம் நமக்கு முன்பாக, சொல்லுங்க, இந்த தேசம் எல்லாம் நமக்கு முன்னாடி பரம்பி இருக்குது, நிறைய இருக்குது, நம்ம 2 பேரும் தங்குறதற்காக அல்ல, கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இடம் இருக்குது. நம்ம ஏன் இந்த ஒரு இடத்த பிடிச்சிட்டு ஒரு 100 இடத்த பிடிச்சிட்டு 1 ஏக்கரை பிடிச்சிட்டு 2 ஏக்கரை பிடிச்சிட்டு இந்த இடத்த பிடிச்சிட்டு நம்ம ஏன் சண்டை போட போறோம்? நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிழைப்பதற்கு வழி இந்த ஒரு இடத்துல இல்லப்பா, பிழைப்பதற்கு வழி இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் இருக்கு. நீ இந்த ஒன்னையே பிடிச்சிட்டு இதுதான் என் பிழைப்புக்கான வழின்னு நினைச்சிட்டு இருக்காத, நீ கொஞ்ச தூரம் கடந்து போ, நீ பிழைப்பதற்கான ஆயிரக்கணக்கான வழியை உனக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறது போல இவர் நினைச்சு காலடி எடுத்து வைக்கிறார். 2 பேர் சேர்ந்து பெரிய தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொழில் ரொம்ப முன்னேற்றமாய் வருகிறது. அப்போ ஒருத்தருக்கு அந்த மொத்த வருமானமும் தனக்கு வரணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தன்னுடைய பார்ட்னரோட சண்டை போடுறாரு, பிரச்சனை வாக்குவாதமாய் வருகிறது. இப்போ என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே ஒன்றும் இல்லை, இந்த கம்பெனியை நான் நடத்திடுறேன், உனக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த பணத்தை நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இவ்வளோ தூரம் 2 பேரும் ஆரம்பித்து
இவ்வளோ இன்னைக்கு பெரிய வருமானம் வரும்போது நீங்கள் அவர் வந்து வெளியே போகணும்னு சொன்னால் நீங்கள் எப்படி போக முடியும்? போக முடியாது. பாதி பாதியாக கம்பெனியை எழுதலாம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை கம்பெனியை நான் எழுதுகிறேன், உனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தரேன், நீ வெளியே போயிரு அப்படின்ற. அப்போது வந்து இந்த மனுஷன் வந்து என்னிடத்துல வந்து கேட்டார், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், பெருக பண்ணுகிறவர் கர்த்தர், அந்த ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர். அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற விற்பனையாகிற அந்த பொருளுக்கு முழு மண்டையும் இவர் மூலமாக தான் ஆண்டவர் செயல்பட வைக்கிறேன். நான் தான் பஸ் எல்லாத்தையுமே இது பண்ணேன். என்னுடைய இதுதான் இருக்குது. இன்றைக்கி ஒன்றுக்கு ரெண்டாக அவங்க கற்றுக்கிட்டு என்னை வெளியே துரத்த நினைக்கிறாங்க. நீ ஒன்றும் யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை தனியாக நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தர்றாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்ப தருவார். நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கி அடுத்து ஒரு இதை ஆரம்பிச்சுருங்க. அப்படியே அவர் ஜெபம் பண்ணி அடுத்து ஒன்று ஆரம்பித்தா, ஆண்டவருடைய பெரிய தயவுனால அங்கே 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பெரிய யூனிட்டை வச்சுருக்கிறாங்களோ அந்த யூனிட்டை இவர் ஒரே ஆளாக தனியாக இன்றைக்கி வைக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றிட்டார். ஆனால் அந்த மனுஷன் இன்னைக்கு இவரை பிரித்து வாங்கினார் பாருங்களேன். இவருக்கு டெக்னிக்கல் சைடாக இவருக்கு தான் தெரியும் எல்லாமே. அவருக்கு வந்து ஆளுகை திறமை தான் அவருக்கு அதிகம். பணப்பழக்கம், ஆர்டர் பிடிக்கிறது, அந்த ஆளுகை திறமை தான் அவருக்கு இருக்குது. டெக்னிக்கல் பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இவருக்கு தான் அதிகமாக தெரியும். இப்போது அவரிடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு 4-5 பேரை உருவாக்குனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, குறுக்க திரும்பி சண்டை போட்டுட்டு அவங்க லீவ் எடுக்க ஆரம்பித்தாங்க. இவருக்கு அந்த ப்ராடக்ட் அவரால் கொடுக்க முடியல. என்னதான் ஆர்டர் எடுத்தாலும் ப்ராடக்ட் இருந்தால் தானே விற்க முடியும். பட் அவர் டல் ஆகிட்டார். பட் இவர் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நினைக்கணும், ஒன்னே அல்ல நீங்களும் நானும் பிழைக்கும்படி வாழும்படி கர்த்தர் ரத்தினபுரியை மட்டும் இல்லை, கோயம்புத்தூரை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, உலகத்தையே கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். உலகத்தையே வைத்திருக்கிறார். மனிதன் நமக்காக ஒரு வழியை அடைத்தால் கர்த்தர் நமக்காக 7 வழியை வச்சிருக்கிறார். நமக்கு அடைக்கப்பட்ட அந்த ஒரு வழியிலே முட்டி மோதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு வழியையே பார்த்து துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு வழிக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கலாம். அந்த ஒரு வழியில் நீங்கள் நிறைய ஞானமாய் செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த வழியை யாரோ ஒருத்தர் உங்களுக்காக அடைச்சி வச்சதுனால உங்களுக்கு எல்லாமே இருண்டு போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு தைரியப்படுத்துறாரு. ஆபிரகாமுடைய இந்த சம்பவத்தை காமிச்சு சொல்றாரு, உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு வழி அல்ல, உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது உலகத்தையே நான் வச்சிருக்கிறேன். நீ எங்கு போனாலும் நீதிமான் பிழை, கர்த்தர் உங்களை பிழைக்க பண்ணுவார். உற்சாகமும் மனசும் தைரியமும் உழைப்பும் இருக்குமே ஆனால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால், கர்த்தர் எந்த இடத்திலையும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். தைரியத்தோட முன்செல், தைரியத்தோட கடந்து போ, சோர்ந்து போக வேண்டாம். அங்கு இருக்கிறதுலே பெரிய அளவிலே இங்கே வெற்றி கிடைக்காவிட்டாலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆரம்பித்த பண்ணின கர்த்தர், துவங்க பண்ணின கர்த்தர் கடைசி வரையிலும் கையை பிடித்து முடிக்கவும் பண்ணுகிற வல்லவராய் இருக்கிறார். உங்க இருதயம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. என்ன கொஞ்சம் கடினம். எதுக்கு கடினம் அப்படின்னு சொன்னா, உன்னை உருவாக்கிட்டு விட்டுட்டு அப்புறம் உன்னை புதுசா உருவாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் கொஞ்சம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்கங்க, முதல்ல உன்னை உருவாக்குறது தான் கஷ்டம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? உங்களுக்கு சொல்றது புரியுதில்ல? ஒரு சட்டியை உருவாக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த சட்டியை உருவாக்குறாங்க பாருங்க, அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஐடியா அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ரெண்டாவது அடுத்தது ஒன்றை உருவாக்கும் போது ஃபர்ஸ்ட் அவர் போட்ட எஃபோர்ட் போட வேண்டிய அவசியம் இன்னும் ஏற்கனவே அவருக்கு செய்யறதுக்கு ஐடியா இருக்கிறதுனால ரெண்டாவது அவர் அதை ஈஸியா செஞ்சிருக்கலாம். ஆனா யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு அப்படின்னு என் மனசுல அது ஃபீல் ஆகுது. நீங்க ஒரு விசை ஆரம்பித்ததை, ஒரு விசை துவங்கின அந்த வாசல்களை, ஒரு விசை எஃபோர்ட் போட்ட, ஒரு விசை முயற்சி எடுத்த, பாடுபட்ட அந்த வாசலை யாராவது ஒருத்தர் அடைச்சு, இந்த வாசல் எனக்கு அடைக்கப்பட்டுச்சே நினைச்சு மன நொந்து போய் யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கலாம். எனக்கு பிழைப்பு இதுதானே, எனக்கு வாழ்க்கை இதுதானே, எனக்கு லட்சியம் இதுதானே, என் எதிர்காலம் இதுதானே, அவ்வளோதான் இருந்துருச்சு, இனி ஒன்றுமே எனக்கு இல்லை, வயசை தொலைச்சிட்டேன், நாட்களை தொலைச்சிட்டேன் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் நின்ன இடத்துலயே நிற்காதீங்க. நின்ன இடத்துலயே நிற்காதீங்க. அந்த இடத்திலே சுற்றி சுற்றி வராதிங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, ஆபிரகாம் சொல்கிறான், இந்த தேசமெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பா இருக்கிறது. நீ வலதுபுறம் போனால் நான், சொல்லுங்க, நான் இடதுபுறம் போவேன்.
நீ இடதுபுறம் போனால். ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், நான் நம்பி இருக்கிறது என் பலனை அல்ல, நான் நம்பி இருக்கிறது என் திறமையை அல்ல, நான் நம்பி இருக்கிறது என்னை உண்டாக்கின, என்னை சிருஷ்டித்த, என்னை படைத்த கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். என்னை எந்த இடத்திலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர், என்னை எந்த இடத்திலையும் சாட்சியாய் நிறுத்துகிறவர் அவர். அவர் நினைச்சா நான் இங்க மட்டும் இல்லை, எங்க வேணும்னாலும் நான் பிரகாசிப்பேன். கர்த்தருக்கு சித்தமானவன் அவருக்கு பிரியமானதை பாபிலோனிலும் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். ஹல்லேலூயா. அடைக்கப்படுவதற்கு முன்னாடியே நான் எடுத்துட்டு வர சொல்லலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று அடைக்கப்பட்டுச்சு, ஆனால் அதுதான் நம்முடைய முடிவுன்னு நினைக்கிறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற பெரிய மிஸ்டேக். நோ, அப்படி கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் நமக்கு வாசல்களை கர்த்தர் நமக்காக திறந்து தந்து கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிறது, தாவீதை ராஜாவாக்கணும்னு கர்த்தர் சின்ன வயசுலேயே அபிஷேகம் பண்ணிட்டாரு. எந்த கொம்பனாலையும் அவனுடைய ராஜ்ய பாரத்தை விட்டு வெளியே கொண்டு வர முடியவே இல்லை. அவனுக்கு விரோதமாய் நாட்டினுடைய ராஜாவே எழும்பி அவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறவனுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுப்போம், அவனை காட்டி கொடுக்குறவங்களுக்கு இவ்வளோ பரிசு கொடுக்கப்படும், அவனை கொல்றவங்களுக்கு இவ்வளோ பரிசு கொடுக்கப்படும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினாலும் தாவீதை காக்கிற கர்த்தர் 40 ஆண்டுகள் சவுல் என்கிற ஒரு ராஜா அவனுடைய கையிலிருந்து தாவீது என்கிற ஒருத்தனை கர்த்தர் பத்திரப்படுத்தி அவனை ராஜாவாக்குறதுக்கு ஆண்டவரால் முடியும்னா நான் நம்புற. உங்க மேல ஆண்டவர் தரிசனத்தை வச்சுட்டாருன்னா, உங்க மேல ஆண்டவர் திட்டத்தை வச்சுட்டாருன்னா, உங்க மேல ஆண்டவருடைய பிளானை வச்சுட்டாருன்னா, இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும், எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அழவும் கர்த்தர் உங்களை கைவிடுவது இல்லை. நம்புறவங்க நல்ல கைகளை மேல தட்டி, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அது பெரிய ஆளா இருக்கலாம், சின்ன ஆளா இருக்கலாம், அது சவாலான ஆட்களா இருக்கலாம், எத்தனையோ பேர் அவங்க அழிச்சிருக்கலாம், ஆனால் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை அழிப்பதற்கு, உன்னை முடிப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. மனிதன் ஒரு வழியை அடைக்கும் போது எனக்காக 7 வழியை திறக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை உயர்த்தி எல்லாரும் அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.